அனைவருக்கும் பிஎஸ் தமிழ் அகாடமியின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழக அரசானது ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாளையொட்டி பல்வேறு விருதுகள் வழங்கி சிறப்பு செய்து வருகிறது. 15/1/2025 அன்று தலைமைச் செயலகத்தில் திருவள்ளுவர் திருநாளையொட்டி தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ் மொழிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் சமுதாய உயர்வுக்கும் தொண்டாற்றி பெருமை சேர்த்த தமிழ் அறிஞர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது, 2024ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராசர் விருது, மகாகவி விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ்ச்செந்தல் திருவிக விருது, முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது, முத்தமிழறிஞர் கலைஞர் விருது, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை சார்பில் தந்தை பெரியார் விருது மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் விருது ஆகிய 10 விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். மகாகவி பாரதியாரின் நினைவு நாளான செப்டம்பர் 11ஆம் நாள் அரசின் சார்பில் ஆண்டுதோறும் மகாகவி நாளாக கடைபிடிக்கப்படும் என்ற செய்தி அறிவித்திருக்கிறார்கள். இந்த நாளன்று இலக்கிய மாமணி விருது என்ற புதிய விருதையும் தோற்றுவித்திருக்கிறார்கள். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது செந்தமிழ் செல்வர் பெரும்புலவர் மு. படிக்கராமு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது எல். கணேசன் அவர்களுக்கும், பெருந்தலைவர் காமராசர் விருது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய மந்திரியுமான கே.வி. தங்கபாலு அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது பொன் செல்வகணபதி அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. தமிழ்ச்செந்தல் திருவிக விருது மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்களுக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது வே.மு. புதியவேட்பன் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கு. இந்த விருதுகளை பெறக்கூடிய விருதாளர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை, பொன்னாடை இந்த சிறப்புகள்லாம் செய்யப்படுது. அடுத்தது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிக்குமார் அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. இந்த விருதை பெறக்கூடிய விருதாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதி உரை, பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவாக முத்தமிழறிஞர் கலைஞர் விருது 2024 தோற்றுவிக்கப்பட்டு முதன்முறையாக இந்த விருது முத்து வாவாசி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் தொகை, 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரை, பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் 133 அடி உயர ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதின் வெள்ளி விழாவை ஒட்டி திருக்குறள் நெறிப்பரப்பும் 22 தகமையாளர்களுக்கு சிறப்பு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.